அன்பானவர்களே, இன்று நீ இழந்ததை நினைத்து மனசு கஷ்டமாக இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் நீ அமைதியாக அதை சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஒரு வாய்ப்பு போயிருக்கும், ஒரு உறவு உடைந்திருக்கும், ஒரு கனவு நிறைவேறாமல் நின்றிருக்கும். ஆனா இதை கேள், தேவன் அதை பார்த்தார். நான் இழந்த ஆண்டுகளை உங்களுக்கும் மீண்டு தருவேன். இந்த வசனம் ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டும் இல்லை, இது ஒரு உறுதி. நீ இழந்தது தேவனுக்கு தெரியாமல் போகவில்லை. அவர் அமைதியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நீ நினைக்கிறாய் அது முடிஞ்சிடுச்சு, ஆனா தேவன் சொல்லுகிறார் இது இன்னும் முடியவில்லை. சில நேரம் இழப்பு ஒரு முடிவு இல்லை. தாமதம் வந்தாலும் அது முடிவு இல்லை. நீ இப்போது ஒரு பதிலை காத்திருக்கிறாய். பல நாட்களாக ஜெபிக்கிறாய், ஆனால் எதுவும் நடக்கவில்லை போல் தோன்றுகின்றது. இதனால் உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். தேவன் என்னை கேட்கவே இல்லையா? ஆனா இதை கேள், தரிசனம் தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சில விஷயங்களுக்கு உடனே பதில் கிடைக்காது. அது நமக்கு நல்லதா இருக்கும் என்று தேவன் பார்த்து செய்கிறார். நாம் சீக்கிரம் வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனா தேவன் சரியான நேரம் பார்க்கிறார். நீ காத்திருக்கும் நேரம் வீணாகவில்லை, அது உன்னை தயார் செய்யும் நேரம். இப்போது நீ புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ இழந்ததை பார்த்து கொண்டிருக்கிறாய். அது சரி, அது வலிக்கிறது. ஆனா இன்று ஒரு வேற கோணத்தில் பாரு. தேவன் என்ன புதியதை ஆரம்பிக்கிறார். இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் பழையதை மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டார், அதை விட நல்லதை தர முடியும். நீ இழந்தது ஒரு வாய்ப்பு இருக்கலாம், ஆனா தேவன் உனக்காக பெரிய வாய்ப்பு வைத்திருக்கிறார். நீ பார்த்து ஒரு மூடிய கதவு, ஆனா நீ இழந்ததை நினைத்து வந்த இந்த பயணம் இப்போது ஒரு முடிவுக்கு வரவில்லை, ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறது. நீ அழுத நாட்கள் வீணாகவில்லை, நீ காத்திருந்த நேரம் வீணாகவில்லை. கண்ணீரோடு உதைக்கிறவன் எந்திரத்தோடு பார்த்தான். நீ இழந்தது முடிவு இல்லை, அது ஒரு விதை என்று தேவன் சொல்லுகிறார். நீ விட்டதை நான் பார்த்தேன், நீ இழந்ததை நான் எண்ணிக்கொண்டேன். நீ இழந்த அமைதி, நீ இழந்த சந்தோஷம், நீ இழந்த நம்பிக்கை, அது திரும்ப வரப்போகிறது. நீ இழந்ததை நீண்ட நாள் யோசிப்பார். நீ காத்திருந்த நேரம் நீண்டது. நீ புதிய ஆரம்பத்தையும் கேள்வி கேட்டார். ஆனா இப்போது ஒரு மாற்றம் நடக்கிறது. இது ஒரு நாள் நடக்கும் என்ற நிலை இல்லை, இது இப்போது ஆரம்பமாகிறது என்ற நிலை. அவர் அனைத்தையும் தன் நேரத்தில் அழகாக செய்கிறார். இதன் அர்த்தம் நீ நினைத்த நேரம் சரியான நேரம் இல்லை, ஆனால் தேவன் தெரிந்துவிட்ட நேரம் தவறாது. நீ இழந்ததை பார்த்தாய், தேவன் முழு படத்தை பார்த்தார். நீ தாமதத்தை உணர்ந்தார், தேவன் தயாரிப்பை சேர்ந்தார். இன்று ஒரு உறுதி, நீ தள்ளி வைக்க. இப்போது நாம் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இழந்ததை ஈர்த்து தரும் கிருபை அணி. அவர்கள் மனதில் அமைதி கொடு. அவர்கள் வாழ்க்கையில் திறந்த கதவுகளை காண செய். அவர்கள் காத்திருந்த பதிலை அனுபவிக்க செய். இன்று முதல் மாற்றம் ஆரம்பமாகட்டும். ஆமே. இந்த வார்த்தையை நம்பினால் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணவும். தேவன் உன் வாழ்க்கையில் வேலை செய்.